கோவையில் 5வது வாரமாக நடைபெற்ற மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சியில் இளைஞர்களின் ஆட்டம் பாட்டம் பார்ப்போரை குதூகலப்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சி மற்றும் காவல்துறை இணைந்து பொதுமக்களிடையே சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். ஆர்எஸ்புரம் பகுதியில் நடைபெற்ற மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சியில் சிறுவர்கள், இளைஞர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் யோகா, புகைப்பட கண்காட்சி, அவசரகால முதலுதவி பயிற்சி, விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் இசைக்கப்பட்ட பாடலுக்கு ஏற்ப இளைஞர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்க்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை தான். ஸோ இன்றைக்கி கொடிஷாலை போட்டிருக்காங்கங்கிறதுனால இங்கே வந்தோம். குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபேஸ் பெயிண்டிங், இந்த மாதிரி ரோட்டில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த பலூன்ஸ், இது பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஊர் ஃபங்க்ஷன்லாம் வரும்னா, ஊர் ஃபங்க்ஷன்லாம் வரும்போது ஒரு 1000 பேர் சேருவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். இப்போ வாரம் ஒரு 1000-2000 பேர் சேரும்போது இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு 5 நாள் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சி மன அழுத்தத்தை குறைப்பதுடன் புத்துணர்வையும் ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் இங்கு பங்கேற்ற மக்களிடையே சுற்றுச்சூழல், சாலை போக்குவரத்து விதிகள், சமூகத்தை தூய்மையாக பராமரிப்பது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.